நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111235 அல்லது 011229901701 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சார், எங்க ஊர் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப தொலைவில இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊரு செட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சார்? எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஊரே பிடிக்கல. அங்க ஒரே கிரௌடு, புகை, பொல்யூஷன் இருக்கிற இடத்த விட இல்லாத இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. எங்க ஊருக்கு வந்தவங்க எல்லாம் யாரும் திரும்ப போனதே இல்ல சார். என்ன சொன்னீங்க? அதாவது இந்த இயற்கையான அழகை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்சு போய் இங்கேயே இருந்துடுறாங்க சார். அதுக்காக தான் சொன்னேன். ஹலோ பூபதி. சொல்லுங்க சார். இங்க அக்கம் பக்கத்துல எத்தனை பிரிட்ஜ் இருக்கு? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல 4 பிரிட்ஜ் இருக்கும் சார். அதுல இந்த பிரிட்ஜ் தான் ரொம்ப பழசு. இந்த பிரிட்ஜ் மேல நிறைய வண்டிகள் போயிட்டு வருது சார். ஆனா சில பேர் யோசிக்கிறது என்னன்னா, இந்த பாலம் இப்ப விரிசல் விட்டு இருக்கிறதுனால இதுல போயிட்டு வர்றதுக்கு மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க சார். சார் வாங்க சார். வணக்கம் பாஸ். குட் மார்னிங் சதீஷ். பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? சார். சார், நம்ம நினைச்சது சரியா போச்சு. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குவாரி இருக்கு. அந்த குவாரியால தான் இந்த பாலத்துக்கு பிரச்சனையே. அந்த குவாரி ஓனர் பேரு முஸ்தபா. அவர் இல்லீகலா இந்த குவாரியை நடத்திட்டு இருக்காரு. நம்ம கவர்மெண்ட் 20% வரைக்கும் டைனமைட் யூஸ் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 80%. சோ இதனால இந்த பாலம் முதல் கொண்டு இந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா வீடுகளும் விரிசல் விட்டுருக்கு சார். அது சரி, இங்க இவ்ளோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஊர் மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்களா? அதை விடுங்க, இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் சும்மா இருக்காங்களா? சார், அது வந்து என்னன்னா, இந்த குவாரி ஓனருக்கு இங்க இருக்கிற மக்களை தவிர நிறைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இந்த குவாரியை நிப்பாட்ட சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஜனங்க வந்தாங்க சார். ஆனா அவங்க யாரும் உயிரோடவே இல்ல. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் குவாரி ஓனரை பத்தி பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க சார். சதீஷ், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. சார், இங்க நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உடனே டிசிக்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க. ஓகே. அவங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரி, ஓகே சார். போலாமா? ஓகே சார், வாங்க போலாம்.
பார்த்து சதீஷ் ஜாக்கிரதை சார். இங்க புரியுது. ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு போர்டு வைங்க உடனே மறக்காம பண்ணிடுங்க. ஓகே சரி சார். ம். ஆ ஹலோ சொல்லு நித்யா. சார் 20 நாள் ஆச்சு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலைன்னு பொன்னட்டிய மறந்துட்டீங்களா? ஒரு அழகான பூவை யாராவது மறப்பாங்களா? இந்த டயலாகுக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. கொஞ்சம் வேலையில பிரஷர்மா. இன்னைக்கு நாங்க வரேன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஓ ஆமால மறந்தே போயிட்டமா. கிளம்பிட்டியா? ஆன் தி வே. சரி நீங்க ரீச் பண்ண உடனே கால் பண்ணு. நீங்க என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடுல ஒரு ஆர்ச் இருக்கும். நீ அங்க வந்த உடனே எனக்கு கால் பண்ணு போதும். நானே வந்துடுறேன். ஓகே. ஓகே டேக் கேர். ஹேவ் a safe journey. Thank you. Bye. Bye. ஜர்னிலாம் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சூப்பரா இருந்தது. இங்க இருந்து இன்னும் வீட்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? 10 kilometers. ஒரு 15 to 20 minutes ஆகும் அவ்வளவுதான். ஓகே. வா பாத்து. சார் ம். பையன் பாக்குறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் சார். சந்துரு எங்க பையன் இல்ல, நித்யாவோட அக்கா பையன். நித்யாவோட அக்காவும் மாமாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் சந்துரு எங்க கூட தான் இருக்கான். அப்பா. மேடம் ஒரு நிமிஷம். பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குது. இதுக்குள்ள தங்கம் வெள்ளி ஏதாவது இருக்குதா என்ன? அவர் கொஞ்சம் அப்படிதான். மேடம் நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும். விஜய், என்னது இதெல்லாம் அப்படியே கிடக்கு? எதுவுமே எடுத்து வைக்காம இருக்கு. ஐயோ இல்லம்மா, எனக்கு டைமே இல்ல. இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு நிறைய வேலை இருந்துச்சு. பரவாயில்ல, இப்பதான் நீ வந்துட்டல்ல, எது எது இங்க வைக்கணும்னு சொல்லு, வச்சிடலாம். என்ன சரிதானே? கரெக்ட் சார். இங்க பாருங்க மேடம், நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்னென்ன பொருளை எங்கெங்க எடுத்து வைக்கணும்னு நீங்க சொல்லுங்க, நான் படபடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். என்ன தங்கம், உனக்கு ரிமோட் காரனா ரொம்ப பிடிக்குமா என்ன? அவனுக்கு பேச்சு வராது. ஓகே, நான் மேல போயிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைங்க. சரி பூபதி, ஆ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்க வைக்கலாம்? இந்த பக்கம் வைக்கலாம் சார்.
விஜய் ம்? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ம் நான் தான் ஏற்பாடு பண்ணேன். ஆ? சரிதானே சார்? இவர் தான் ஏற்பாடு பண்ண. மேடம், எங்க ஊர்ல தயிர் வடைனா ரொம்ப ஃபேமஸ். நாளைக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சாப்பிட்டு பாருங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கும். என்னையா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? எனக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சார். 6 மணி ஆயிடுச்சு. வரேன் சார். பாய் மேடம். பாய். பாய். நான் ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன பண்ற, எப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு வேலையில மட்டுமே போக்கஸா இருக்கு. சரிங்க மேடம். சொல்லுடி செல்லக்குட்டி. புது இடம், புது என்விரான்மெண்ட். உனக்கு என்ன தோணுது? இட்ஸ் நைஸ். அந்த ஊர்ல இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். நைஸ். ஆக்சுவலி கவர்மெண்ட் நமக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு உனக்காகவே ஸ்பெஷலா இந்த வாடகை வீட்டை பிடிச்சேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. விஜய் விடு, நீ இன்னும் குளிக்கவே இல்லல? என்ன தோணாது. அதெல்லாம் அப்புறம் குளிச்சுக்கலாம். விடு விஜய். போ, போய் முதல்ல குளிச்சிட்டு வா. சாப்பிட என்ன பண்ண? இட்லி, உன்னோட ஃபேவரட். ஓகே, நீ தான் வந்து பரிமாறணும். சரி. போ, போ. ஓகே. அப்படியே பையனையும் குளிக்க வச்சிரு. ஓகே மேடம். ஹாய் சின்ன பையா. ஓ, அம்மா இட்லி சமைச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சட்னி உனக்கு வேண்டாம்ல? மேடம் வணக்கம் மேடம். குட் மார்னிங். சார் இல்லையா? அவரு கிளம்பிட்டு இருக்காரு. விஜய். வந்துட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சந்துரு, சட்னியா? சாம்பார் வேணுமா? சார் இட்லி ரொம்ப நல்லா இருக்கு சார். இதுல ஸ்பெஷல் என்னன்னா இந்த இட்லி சந்துருவோடது. மேடம் சாம்பார் இதுல கொஞ்சம் ஊத்துங்க. ஹலோ சார் வணக்கம் சார். சதீஷ் சார். சொல்லுங்க சார், நம்ம ஒர்க்கர்ஸ் தண்ணியில இறங்கி வேலை பார்க்கும்போது ஒரு பழைய ட்ரங்க் கிடைச்சிருக்கு சார். ட்ரங்க்? சார் சார், இங்க இருக்கவங்க அதை பத்தி ஏதோ சொல்றாங்க சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் இப்போ வந்துடுறேன். பூபதி சார், பிரிட்ஜ் பக்கத்துல ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்களாம். ஏதோ ட்ரங்க் கிடைச்சிருக்காமா. எமர்ஜென்சி, சீக்கிரம் போல வாங்க. கொஞ்சமா சாப்பிட்டு இல்லம்மா, போ, நான் விஜய். என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க வாங்க. இட்லி இட்லின்ட்டு. விஜய், நானும் வரவா? எதுக்குமா? விஜய் ப்ளீஸ், ட்ரங்க்குள்ள என்ன இருக்கு நானும் பாக்குறேனே. வீட்ல இருக்கிறதுக்கு கடுப்பா இருக்கு. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. வரட்டுமா? சார் வரட்டும் சார். சரி வா. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா? ஓகே. வாங்க. ஓகே. சந்துரு தூங்கிட்டானா? ஆ, சரி.
கூடவே வா, எதுவும் பேசாத, டக்குன்னு போயிட்டு. சரி விஜய். ஆமா, பிசிக் பக்கத்துல தான்டா. சரி, ஓபன் பண்ணு. ஏப்பா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கீங்களா? வந்து உடைங்க. சார், இதுக்குள்ள என்ன இருக்கும்? உதயல். ஆ? புதையலா சார்? ம். கிடைச்சா என்ன பண்ணலாம் சார்? என்ன சொன்னீங்க? அதான் சார், கிடைச்சா என்ன பண்ணலாம்னு கேட்டேன். 2 பேரும் பிரிச்சுக்கலாம் என்ன? சூப்பர் சார். ஐயோ, கம்முனு இருங்க. அதை கொடுங்க. என்ன இது? என்ன சார், புதையல் கிடைக்குன்னு சொன்னீங்க, உள்ள பார்த்தா எலும்பு கூட தான் இருக்குது. சார், இது ராட்சச குழந்தை எலும்பு சார். தொடர்ந்து தப்பு பண்ணிட்டீங்களா சார்? சார், ஜனங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலைலாம்? பொட்டியை தூக்கி மறுபடியும் தண்ணியிலே போட்டுடலாம் சார். யோ, அங்க போட்டா மறுபடியும் நம்ம கிட்ட தான் வரும். என்னது இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? வாங்க சார். ஹலோ இன்ஸ்பெக்டர். வணக்கம். நான் விஜய், சைட் இன்ஜினியர். நரசிம்மா. என்னது பொட்டியில எலும்பு கூட இருக்கு? சார், அது வேலை பார்க்கும்போது கிடைச்சது. மேல எடுத்து ஓபன் பண்ணா உள்ள எப்படி இருக்கு? ஜனங்க எல்லாரும் பயந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சார். விஜய், இந்த எலும்பு எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கணும். இது எத்தனை வருஷம் பழசுன்னு அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த ஆளுங்களை வச்சு ஜீப்ல ஏத்தி சரிங்க சொல்லுங்க. சார். சாரோட ஜீப்ல கொண்டு போய் வைங்க. 2 பேரும் போங்க. எஸ் சார். ஓகே சார். சரி, நான் வரேன் விஜய். ஓகே சார். இங்க யாரும் இருக்கக்கூடாது, கிளம்புங்க. யோ, தூக்கிட்டு போங்க. அண்ணா 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 அண்ணா, நான் தானா அண்ணா அண்ணா, ரங்கப்பட்டியில பிச்சுல எலும்பு இருக்குண்ணா. என்னடா என்ன எலும்புடா? அதானா நீங்க எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. டேய், என்னடா இதெல்லாம்? அங்கதானா கிடைச்சது, அங்க தண்ணிக்குள்ள. நீ கிளம்பு கிளம்பு.
அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பொட்டியில இருந்த எலும்பு அந்த ராட்சச குழந்தையோட தான் இருக்குமோ? யோ பூபதி, ராட்சசன் இல்ல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் மூட நம்பிக்கையா? நீ முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாரு. சரிங்க சார், பாரு. இத பாக்குறேன் சார். இருந்தாலும் சார், நம்ம அந்த பொட்டியை ஓபனே பண்ணிருக்க கூடாது இல்ல சார்? என்னையா நீ? முதல்ல வண்டி எடு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சார், ஒருவேளை அந்த பொட்டிக்குள்ள புதையல் மட்டும் இருந்திருந்தா நம்ம லைஃபே செட்டில் ஆயிருக்கும்ல சார்? முதல்ல வண்டிக்கு என்னாச்சுன்னு பாரியா. ஆ. ஸ்டார்ட் பண்ணு முதல்ல. சார், டார்ச் எந்த பக்கம் நீங்க? இங்கதான். வாவ் 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 வாவ். என்ன Hello, நீ இவ்ளோ hello. செஞ்சு வச்சிருக்க? ஆ? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி கேண்டில் டின்னர் சாப்பிட்டு. அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நைஸ். சந்துரு எங்க இருக்கா? அவன் காலையில இருந்து விளையாடி விளையாடி டயர்ட் ஆயிட்டான். ஓ சாரி. தட்ஸ் ஓகே. இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். வாட்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் டின்னர் சாப்பிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? அத நான் மறப்பேனா? கேண்டில் டின்னர் சாப்பிடுறதுக்காக என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் டேவே என்ன கூட்டிட்டு போனீங்க. ஏதோ ரொமான்டிக்கா டேட் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு வந்தா யூ ஹேவ் பீன் சோ அன்ரொமான்டிக். அன்ரொமான்டிக் நானா? யா. அம்மா நீங்க வாங்க. நீ ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? வாங்க. இவங்க இந்த ஊருக்காரங்க தான், பக்கத்துல தான் வீடு. வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் ஹெல்ப்பா இருக்கணும் தான் நான் வர சொல்லியிருக்கேன். அதான் வந்திருக்காங்க. நீங்க காலையில இந்த பக்கம் வந்திருந்தீங்களா என்ன? ஆமாமா, நான் காலையில வந்திருந்தேன். நீங்க அப்ப ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. சார் வந்த உடனே வரலான்னு நினைச்சுதான் நான் திரும்ப போயிட்டேன். ஓ, நான் உங்களை பார்த்து ரொம்பவே பயந்துட்டேன். இங்க பாருங்கம்மா, நீங்க தான் என் பொண்டாட்டி கூட எப்பவும் இருக்கணும். எப்பவுமே என்னால கூட இருக்க முடியாது. சோ நீங்க இவ கூட இருந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதுமா? சரிங்க முதலாளி. வாங்க. வரமா. இப்படியா என்ன பயமுறுத்துவீங்க? எப்படி புகை வருது?
சந்துரு சந்துரு இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க யாராவது இருக்காங்களா? சந்துரு வா. விஜய் இப்படியா வருவ? நான் பயந்துட்டேன். அதை விடு. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. அது விஜய். ஓ, இவனுக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்குல்ல? ஆமா. அண்ணா விஜய், வெளியே யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. சந்துரு கூட அந்த பக்கம் கை காமிச்சான். ஆனா அங்க யாருமே இல்ல விஜய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் இல்லம்மா, காத்துல ஏதாவது சத்தம் கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். காத்தெல்லாம் இல்ல விஜய், நான் பார்த்தேன். ஒண்ணும் இல்லம்மா, நீ வா வா, சொல்றேன்ல, நீ வா. விஜய் ஆ, என்னது? சாப்பாடுதான். ஓ, பூபதிக்கு ஸ்பெஷலா? மேடம் எனக்கா? ஆ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓ லிங்கம்மா, நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்கம்மா. ஆ. அப்படின்னா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தானா? ஆமாம்மா, நானு, என் அப்பா, என் தாத்தா எல்லாரும் இங்கதான் பிறந்து வளர்ந்தோம். அப்படின்னா அந்த பழங்குடி இனத்தவர்கள் முந்தானத்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே ட்ரங்க்ல இருந்த எலும்புகள், அங்க இருந்த மக்கள்லாம் ராட்சச குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ம். அதெல்லாம் உண்மைதானா? ஆமாமா, என்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த கதை சொல்லிட்டே இருப்பாரு. இந்த பழங்குடி வம்சத்துல ஒரு ராட்சச குழந்தை பிறந்ததாமா. அதுவும் ரொம்ப விகாரமா இருந்துச்சாமா. சின்ன உடம்பு, பெரிய தலை, அந்த மாதிரி இருந்துச்சாமா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்க்காரங்களை சேர்ந்துக்கிட்டு தாய்க்கு முன்னாடி அந்த குழந்தைய கொன்னுட்டாங்களாம். இப்ப பழைய ட்ரங்க்ல கிடைச்சதுல அந்த எலும்பு, அத பாத்துட்டு ஊர்க்காரங்க சொல்றத கேட்கும் போது அது அந்த ராட்சச குழந்தையா கூட இருக்கலாம். ஆ, அப்படின்னா அந்த பழங்குடி வம்சம்லாம் இப்ப எங்க போயிட்டாங்க? எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, நம்ம ஊர்ல ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த கதை இதெல்லாம் எழுதுவாங்கல்ல, அததான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹலோ, நான் ஜெகதீஷ் பேசுறேன். சொல்லுங்க. எம்எல்ஏ ஜெகதீஷ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன இன்ஜினியர், எங்க இருக்க? பிரிட்ஜ் கிட்ட சார். கொஞ்சம் குவாரிக்கு வரியா? உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம் சார்? போன்ல பேசுற மாதிரி இருந்தா இந்நேரம் சொல்லியிருக்க மாட்டேன். வரேன் சார். உட்காருயா. ஏய், இதுக்கப்புறம் இவன் என் பேச்ச கேட்கலன்னா அப்படியே புதைச்சிருக்க. ஏய்யா, நீ என்ன இன்ஜினியரா இல்லன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? என்ன நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தியோ
அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த குவாரி அதுல இதுல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. என்ன? அனுமதி இல்லாம நடத்துற குவாரியால அக்கம் பக்கம் இருக்க வீடுங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனையா இருக்கு. அதை கேட்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண பொதுமக்கள் கூட இதை கேட்கலாம். நான் பிரிட்ஜை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் குவாரியால மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பாழா போயிடும். இத பாருப்பா, இந்த முஸ்தபாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அப்படி இல்ல நீயும் உன் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சொல்லிட்டேன். இவன் தான் புது இன்ஜினியரா? இங்க பாருப்பா இன்ஜினியர், பொதுவா நான் எல்லார்கிட்டயும் பொறுமையா தான் பேசுவேன். உனக்கு தேவையான அமௌண்ட வாங்கிட்டு என் வழியில குறுக்க வராம இருந்தா அது போதும். என்ன? எடுத்துக்க. ஹலோ, எதுவுமே சொல்லாம போற? இங்க பாருங்க, நீங்க நடத்துற இல்லீகல் மைனிங்கால பாலத்துக்கும் பாதிப்பு இருக்கு. ஒருவேளை அந்த பாலம் இடிஞ்சு போச்சுன்னா 2 ஊருக்கும் பாதிப்பு ஏற்படும். நீங்க போடுற இந்த பிச்சை காசுக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. நான் எந்த எல்லைக்கும் போய் கண்டிப்பா உங்க இல்லீகல் மைனிங்க ஸ்டாப் பண்ணுவேன். உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் இந்த ஊர்ல வாழ விடாம கொண்டு போடுறேன் பாரு. இங்க பாருங்க பெரியவரே, இந்த டயலாக் எல்லாம் படத்துல சூப்பரா இருக்கும், என்கிட்ட வேணாம். நான் சொல்றத கேளு. பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து சாதிக்கணும். சந்துரு, சந்துரு, டிஃபன் ரெடி. வா சீக்கிரமா ஓடி வா. சந்துரு, எங்க போன நீ? சந்துரு, 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 செல்ல குட்டி, நீ எங்க இருக்க? என்கிட்ட விளையாடாத, வா டிஃபன் சாப்பிடலாம்.
சந்துரு டாய் திருடா, நீ அங்க இருக்கியா? இரு, நான் அங்க வரேன். சந்துரு லேட் ஆகுது, சீக்கிரம் வா தங்கம். என்கிட்ட விளையாடாத சந்துரு. அங்கதான் இருக்கியா? இரு, வரேன். சந்துரு மாட்டிக்கிட்டா. நித்யா, நித்யா, எங்க போயிட்டான்னு தெரியலையே. நித்யா, நித்யா, சந்துரு, நித்யா, 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 ஏய், நித்யா, நித்யா, விஜய், 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 என்னாச்சு? விஜய், அந்த ரூம்ல ஏதோ இருக்கு. விஜய், அந்த ரூம்ல ஏதோ இருக்கு. என்ன நித்யா? சந்துரு, நானும் இந்த ரூம்ல. விஜய், அந்த ரூம்ல. இல்ல, அந்த ரூம்ல என்ன என்னாச்சு? அந்த ரூம்ல இரு, நான் பார்க்கிறேன். விஜய், பாத்தியா? பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. விஜய், நான் நிஜமாவே பார்த்தேன். அந்த ரூம்ல ஆமா, ஏதோ. நானும் பார்த்தேன், அங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்ல. சரி, நீ எதுக்கு அங்க போன? நான் சந்துருவை தேடி சாப்பாடு விடுறதுக்காக போனேன். சந்துரு, சந்துரு இங்க இருக்கான். ஆமாமா, நீங்க எங்க போயிட்டீங்க? நான் சந்துருவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் முதலாளி. ஏய், என்னது காயம்? என்னம்மா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அம்மா, கொஞ்சம் தண்ணி ஐயா. கொடுங்களேன் ப்ளீஸ். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கொடுங்க.
என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஸ்டோர் ரூம்ல ஏதோ அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் அடிபட்டிருக்கு? ஓகே. கொடுங்க. இங்க பாருங்கம்மா, ஆ? நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா. சரி வாப்பா. பாத்து. பா. எப்படி அடிபட்டிருக்கு பாத்தியா? வலிக்குது தெரியுமா? ம்? இது எப்படி ஆச்சு? வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன் டாக்டர். பார்த்து வேலை செஞ்சிருக்க வேண்டாமா? ஆ? உன் பேர் என்ன? அவனுக்கு பேச வராது டாக்டர். ஓ, சோ சாரி. முடிஞ்சு. டாக்டர் டாக்டர் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். டாக்டர் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. டாக்டர் என்னாச்சு? வாங்க டாக்டர். என்னாச்சு உங்களுக்கு? கட்டாயிருக்கு டாக்டர். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீரியஸ் இல்ல சார். எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் ஆகலப்பா. டாக்டர் என்னாச்சு? வேற என்ன? அவ்வளவுதான். முடிஞ்சு. குவாரி ஓனர் முஸ்தபா இருக்காங்க. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனுடைய ஆசைக்கும் பேராசைக்கும் இவங்க எல்லாம் பலியா இருக்காங்க. இல்லீகல் மைன்களை நிறுத்துன்னு எவ்வளவு போராடினாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, காதல வாங்க மாட்டேங்கிறாங்க. 7 வருஷமாவே அவனுடைய குவாரியை சுத்தி இருக்கிற அத்தனை வீடுகள்லயும் விரிசல் விழுந்திருக்கு. இப்ப பாருங்க, அவன் பண்ண வேலையால ஒவ்வொருத்தருக்கும் உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கு. முஸ்தபாவை சும்மா விடவே கூடாது. நீங்க யாரு? நான் விஜய்ங்க. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஜினியர். இது என் வைஃப் நித்யா. வணக்கம். நீங்க தான் புது இன்ஜினியரா? ம். ஓகே. ரொம்ப வலிக்குதாப்பா? வாங்க. இப்ப நம்ம சாமி கும்பிடலாமா? இப்படி இப்படி வச்சுக்கோ. ஆ. கடவுளே, என்ன நீங்க விஜய், ஆ? அந்த ஜனங்க எல்லாம் பாவம் இல்ல? ம். அப்பாவி ஜனங்க. குவாரியால அவங்க உயிர் போனா கூட எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. மினிஸ்டர் அசோக் ஃப்ரைடே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வராராமா. அப்ப நான் அவர்கிட்ட போய் இந்த குவாரியை பத்தி பேசலான் இருக்கேன். முஸ்தபா, அந்த இன்ஜினியர் நம்ம குவாரி விஷயத்தை அவ்வளவு சுலபத்தில் விட்டுருவான்னு தோணல. இப்பவும் வாயை மூட வைக்கல, நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஹலோ. ஹாய் ஹரிணி. என்ன மேடம், புது ஊருக்கு போனதோ பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் மறந்துட்டியா என்ன? இல்லப்பா, புது இடம், புது ஊரு, இதெல்லாம் புதுசா இருக்கு. அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற மக்கள் பேசுற பாஷை புரியல, எனக்கு புதுசு இல்ல. அதனால அத கொஞ்சம் கத்துக்கிட்டே இருக்கேன். குட். அப்பப்ப உன்னோட ஹெல்த்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடு. பழைய விஷயம் எல்லாம் யோசிக்காத. இந்த தடவை உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது.
முடிஞ்ச அளவுக்கு வேலையை குறைச்சுக்கோ. அவனுக்கு டைம்க்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துரு. டேப்லெட்ஸும் ஒழுங்கா கொடுத்துரு. ஹலோ நித்யா, கேக்குதா இல்லையா? நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேடி, பை. இங்க பாரு பூபதி, சார். நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் சார்? அதான் அந்த மினிஸ்டர் அசோக் இருக்கார்ல, ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காராமா. அவரை பார்த்து அந்த குவாரியை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். சார், ம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. முஸ்தபா நல்லவன் இல்ல சார். ம். அவன் வழியில குறுக்க போனா அவன் எது பண்ணவும் தயங்கவே மாட்டான் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்த குவாரி விஷயத்த இங்கேயே விட்டுட்டு போறதுதான் நல்லது சார். அப்படின்னா அப்பாவி மக்களோட உயிர் உங்க கண்ணு முன்னாடியே போனா கூட சும்மா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாருங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நீயும் அட்வைஸ். ம். யோ பூபதி, அவனோட இல்லீகல் குவாரி எதிர்த்து நீங்க எல்லாம் போராடாம விட்டதாலதான் அவன் இவ்வளவு பெருசா வந்திருக்கான். சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நானும் உங்க கூட வரட்டுமா சார்? வேணாயா, நான் போயிட்டு வரேன். நித்யா, விஜய் 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 விஜய், அது யாரோ குவாரி ஓனர் முஸ்தபாவா விஜய்? என்னையும் என்னோட குழந்தைய கொன்னுடுவானா விஜய்? விஜய், இந்த ஊரு வேணா விஜய். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. யாரா நீங்க? உன் புருஷனால சும்மா இருக்க முடியாதா என்ன? ஒன்னா கேட்க மாட்டானா? இந்த ஊருக்கு பாலம் கட்டதான் அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அந்த வேலையை விட்டுட்டு என்னையும் என்னோட குவாரியும் வளரிக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் பண்றதுக்காக மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். உன்னை சும்மா இருக்க சொல்லு, இல்லைன்னா உன்னையும் உன்னோட புருஷனையும் குழந்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுவேன். புரியுதா? பாசமா இருக்கியா? இங்க பாரு, உன்னோட குழந்தை இந்த பூமியை பார்க்கணும்னா உன்னோட புருஷன் என் வேலையில தலையிட கூடாது. அவ்வளவுதான். அவங்கிட்ட சொல்லு, அவங்கிட்ட சொல்லு என் வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு. அம்மா பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்கம்மா. ஒன்னும் ஆகல, ஒண்ணு இல்லம்மா. கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் விஷயத்துல தலையிடாதீங்க விஜய். சரி, குழந்தை எனக்கு ஒண்ணு வேணும். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. நான் இருக்கேன்ல, ஒண்ணும் ஆகாது. ம்? எந்த குவாரி போனாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன்ல, ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ். அம்மா இவ்வளவு பாத்துக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல. ம்? ம்? நீ போ. வாமா, மெதுவா.
அண்ணா நீங்க மிரட்டின மிரட்டலுக்கு அந்த இன்ஜினியர் நாம பக்கம் கூட வரமாட்டானா இந்நேரம் ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். ஆமா ஆமா ஆமா. Cheers. எப்படியோ செத்து தொலைஞ்சிட்டான். இவன் பண்ண தப்பு இந்த மாதிரி. து. ஏய் கொஞ்சம் வாங்க. ஏய் இது நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார் முஸ்தபா அண்ணனும் நாங்களும் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். அந்த இன்ஜினியர் விஜய் வந்து எங்க எல்லாரும் அடிச்சு போட்டு போயிட்டாரு சார். அதனால நாங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடிட்டோம் சார். முஸ்தபா அண்ணனை கொன்னு போட்டுருவேன்னு அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு சார். எங்களுக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? பொய் சொன்னு வை, உன்னை என்ன பண்ணணும்னு தெரியாது. இல்ல உண்மைதான் சார். நீ எங்க இருந்த? நானும் இவன் கூட தான் சார் இருந்தேன். இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். சார் ராத்திரி 9 மணிக்கு இந்த குவாரி ஓனர் முஸ்தபா போய் அந்த இன்ஜினியரோட வைஃபை மிரட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இன்ஜினியர் ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது சார்? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். இந்த ராட்சசனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வைங்க. ஓகே சார்.
இவங்க 2 பேரு அப்புறம் விஜய் 3 பேரையும் கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே சார். நீங்க காவலுக்கு ஆள் போடுங்க, யாரையும் விடக்கூடாது. சரி. போங்க போங்க. இங்க வாப்பா, மார்க் போடுங்க. விஜய்ங்கிறது யாரு? நான் தாங்க. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிடுறாரு, ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வாங்க. எதுக்கு? அதெல்லாம் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க, வாங்க. வாங்க. விஜய் என்னாச்சு? எனக்கு என்ன தெரியும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனா நீ டென்ஷன் ஆகாத, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கடா பிரமுக நாய்களா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்றியா இல்லையா? சொல்லுங்கடா. இல்ல சார், எங்களுக்கு தெரியாது. வாடா, பக்கத்துல வாடா. என்ன பண்ணு பாருங்கடா. குவாரிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன குவாரிக்கு போனீங்க? சொல்லுங்கடா. சொல்றா, கேக்குறேன், சொல்றா. என்னங்க போனீங்க? சொல்லுங்கடா, ஏன் போனீங்க? சொல்றா. சார், நீயா? அவர் வந்துட்டார். உட்கார் வை. ஓகே சார். சொல்லுங்கடா டேய். சொல்லுங்கடா. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? நேத்து ராத்திரி குவாரி பக்கத்துல என்ன பண்ணீங்க? வந்து வெச்சுக்க. இங்க வாங்க. உட்காருங்க. சார், எனக்கு எதுவும் புரியல சார். என்னதுக்கு வர சொன்னீங்க? என்ன சார் விஷயம்? நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? சென்னை போயிருந்தேன் சார். அசோக் சாரை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். என்ன விஷயமா போயிருந்தீங்க? குவாரி ஓனர் முஸ்தபாவோட இல்லீகல் மைனிங்கால என்னோட பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தொந்தரவா இருக்கு சார். அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதான் சார் நான் போயிருந்தேன். அந்த முஸ்தபா நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்திருந்தானே? ஆமா சார், வந்திருந்தாரு. அதை பத்தி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் நான். எனக்கு புரிஞ்சு போச்சு, விடுங்க. அவன் வந்து உங்க பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். அந்த கோவத்துல நீங்க முஸ்தபாவோட குவாரிக்கு போய் அவன் ஆட்கள் அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் அவனை கொலை பண்ணேன்? ஏய், ரத்தம் போடக்கூடாது. நான் என்ன முட்டாளா? யோ, வாங்கயா. சொல்றா. சார், நேத்து ராத்திரி நாங்க எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். இவர் அங்க வந்து எங்க 2 பேரும் அடிச்சு போட்டுட்டு எங்க அண்ணன் இவர் தான் சார் கொண்டே போட்டாரு. சொல்றது கேட்டுச்சா? போய் சொல்றாங்க தெரியும் சார். அதான் சொல்றான்ல. கோபால், வந்து கூட்டு போய். சார், என்ன சார்? ஓ, ஓயா. போய் சொல்றாங்க. சார், சொல்றது கேளுங்க சார். கூட்டு போய் அவனை. சொல்றது கேளுங்க சார். சார், நான் பண்ணவே இல்லை சார். சார், அவங்க போய் சொல்றாங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார், சொல்றது கேளுங்க சார். சார், நான் ஊர்லயே இல்லை சார். சார், சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், எல்லாத்தையும் கரெக்டா எழுதுங்க. ஏய், என்ன பாக்குறீங்க? போய் உட்காருங்க. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க கோபால். சார், அந்த ஜீப் எடுப்பா. பூபதி அண்ணா, பூபதி அண்ணா, என் வீட்டுக்காரரு. என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? ஏன் பதட்டமா இருக்கீங்க? பூபதி அண்ணா, உங்க சார போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தரை கூட்டிட்டு போனாரு. போலீஸ் கான்ஸ்டபிளா? ஆ, எதுக்கு மேடம்? அண்ணா எதுக்குன்னா தெரியல, நீங்க கொஞ்சம் போய் பாருங்களேன் நீங்க ப்ளீஸ். பதட்டப்படாதீங்க மேடம், நான் என்னன்னு போய் சரி பாக்குறேன். சரி போங்க ப்ளீஸ். இருங்க இருங்க, நான் போய் பாக்குறேன் மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. பூபதி. சார், என்ன சார் இது? என்னாச்சு? முஸ்தபாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா? எப்படி சார்? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. சார் வணக்கம் சார். நீங்க யாரு? நான் அவரோட கார் டிரைவர் சார். ஓ, அவர் கொலை பண்ணும்போது நீங்களும் கூட இருந்தீங்களா? இல்ல சார், அவர் எந்த கொலையும் பண்ணவே இல்லை சார். யோ, என்னையா சொல்ற நீ? சார்,
நான் ஒரு சிவில் சர்வெண்ட். நான் இதுக்காக அவர் கொலை பண்ணும் சார். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். கஜேந்திரன், அவர் வெளியே அனுப்பு. சார் அவர் எந்த தப்பும் பண்ணல சார். அதை விசாரிச்சு நாங்க தான் ஏன் சொல்லணும்? நீ கொஞ்சம் மூடிட்டு சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? சார் நேற்று ராத்திரி நான் குவாரிக்கு போனது உண்மைதான். குவாரி ஓனரை அடிச்சது உண்மைதான். ஆனா நான் அவரை கொலை பண்ணல சார். நேற்று நைட்டு வேண்டாம் ஒண்ணுங்க மேல கை வைப்பியா? இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் என்னைக்கும் என் ஃபேமிலியும் நீ தொந்தரவு பண்ணுன்னா உன்னை நான் இல்லாம பண்ண. இதான் சார் நடந்துச்சு. நான் சொல்றது உண்மைதான் சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். ஆமா, நீ கொலை பண்ணலன்னா அப்ப வேற யாரையா பண்ணிருப்பா? வேற யார் பண்ணிருப்பா? அதை நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். யோ, நீ எங்க? அந்த கொலையை பண்ணது விஜய் இல்ல. இந்த வீடியோ பாருங்க. என்ன அது வீடியோ? நீங்களே பாருங்க. வேண்டாம் 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 வேண்டாம். ஏன் குழந்தைய கொல்ல போறியா? கௌசல்யாவோட குழந்தைய கொல்ல போறியா? அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே? இவனை கொலை பண்ணது என்னோட வைஃப் தான். கொலை பண்ணது உங்க பொண்டாட்டி நித்யா இல்ல மிஸ்டர். இந்த கௌசல்யாவோட குழந்தைய கொல்ல போறியா? உங்க பொண்டாட்டிக்குள்ள வந்திருக்கிற ஒரு ஆவி, கௌசல்யான்ற ஒரு ஆவி. என் கூட வாங்க. உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். வாங்க. வாங்க உட்காருங்க. விஜய், அன்னைக்கு உங்களுக்கு பாலத்துக்கு கீழே ஒரு ட்ரங்க் கிடைச்சது இல்ல? அந்த பெட்டியை ஓபன் பண்ணதுல இருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. கௌசல்யா அப்படின்றவ 80 இருந்து 90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பழங்குடி வம்சத்தோட மருமக. அவளோட ஆவிதான் உங்க பொண்டாட்டி நித்யாவுடைய உடம்புல வந்திருக்கு. அவளோட ஆவி என் பொண்டாட்டி உடம்புல எதுக்கு வரணும்? அவளுக்கு என்னதான் வேணும்? இந்த ஒரு கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல விஜய். ஆனா ஒரு விஷயம், அந்த கௌசல்யா பத்தின எல்லா விஷயங்களும் இந்த புக்ல இருக்கு. இந்தாங்க சார். இந்த புக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராட்சச குழந்தைய பத்தி இந்த ஊர்க்காரங்க சொன்ன கட்டுக்கதையெல்லாம் உண்மைன்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த புக்கு கிடைச்சது. இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. சுமார் 90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பழங்குடி வம்சத்தாரங்க குடி வந்தாங்க. அவங்களுடைய பையன் பைரவன், அவனுடைய பொண்டாட்டி தான் கௌசல்யா. கௌசல்யாவுக்கும் பைரவனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கவே இல்லை. இதனால தம்பதிங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பைரவன் தனக்கு வம்ச வாரிசு இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டான்.
பைரவனுடைய தம்பி அரவிந்தன். அந்த அரவிந்தனுக்கு ஒரு பையன் இருந்தான். என்ன இருந்தாலும் நம்ம அன்னைக்கு குழந்தை பிறக்கல, இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நம்ம பையன் தான் தலைவனாக போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கௌசல்யா தனக்கு குழந்தை வேணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வந்துட்டு இருந்தா. தனக்கு குழந்தை வேணும்ன்றதுக்காக அவ வேண்டாத தெய்வமே கிடையாது. கடைசியா ஒரு நாள் அவ வேண்டுதல் பழிச்சு அவளும் கர்ப்பமானாள். பைரவ அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட்டான். ஊர்ல இருக்க எல்லாரையும் வர வச்சு பெரிய விருந்தே வச்சான். அரவிந்தனுக்கு அது பொறுக்க முடியல. ஒருவேளை அண்ணனுக்கு பையன் பிறந்துச்சுன்னா தன்னோட பையன் தலைவனாக மாட்டான்ற கெட்ட எண்ணத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி அண்ணியுடைய வயித்துல இருக்க குழந்தையை கொல்லணும்னு நினைச்சான். அதுக்கு சாதகமா ஒரு சாமிஜியையும் தேடிக்கிட்டான். அந்த சாமிஜி குழந்தை வயிற்றிலேயே சாகணும்ன்றதுக்காக சில விஷ வேர்களை சாப்பாட்டுல கலந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தான். அந்த விஷ வேர்களை கௌசல்யா தினம் குடிக்கிற பால்லையும் சாப்பாட்டுலயும் கலந்து கொடுத்தான். பத்து மாசத்துக்கு அப்புறம் கடைசியா அவளுக்கு வயிற்று வலி வந்துச்சு. மருத்துவச்சி வந்து எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்க நினைச்சது நடக்கவே இல்லை. கௌசல்யாவை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோன்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை போற வழியிலேயே கொண்டுன்னு அரவிந்தன் முடிவெடுத்தான். கௌசல்யா, கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது. கௌசல்யா, கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. கௌசல்யா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கிட்ட வந்துட்டோம், உனக்கு எதுவும் ஆகாது. கௌசல்யா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா, கிட்ட வந்துட்டோம். தைரியமா இருமா, உனக்கு எதுவும் ஆகாது. அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது விஷபேர்களை கலந்து கொடுத்ததால அந்த குழந்தை விகாரமா பிறந்தது. இது ராட்சச குழந்தை. பிறக்கும் போதே அப்பாவை கொன்னுட்டான். இந்த குழந்தையால ஊருக்கு நல்லது நடக்காது. இந்த குழந்தையோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட நம்மளோட இந்த பூமியில விழவே கூடாது. வேணாம். இந்த குழந்தைய உயிரோட புதைச்சிடலாம். ஒரு பெட்டிக்குள்ள போட்டு இத புதைச்சிடலாம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? புதைச்சிடலாம். புதைச்சிடலாம். ஆமா, இந்த குழந்தைய உயிரோட விடாதீங்க. புதைச்சிடலாம். புதைச்சிடலாம். ஒண்ணும் பண்ணிடாதீங்க. புதைச்சிடலாம். 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 ஏனோ கருவினிலேனோ பிறவி
எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி குழந்தைய பெட்டியில வச்சு உயிரோட புதைச்சிட்டாங்க. உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். அத பார்த்துக்கிட்டு கதறி கதறிய அழுது அப்படியே உயிரை விட்டுட்டா. எதிர்காலத்துல கௌசல்யாவுடைய ஆத்மாவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த சுவாமிஜி கௌசல்யாவுடைய ஆத்மாவையும் குழந்தையோட சேர்த்து அதே பெட்டியில வச்சு பூட்டிட்டான். அந்த பெட்டிய ஒரு நதியில போட்டுட்டாங்க. விஜய், புக்ல எழுதியிருக்கிறபடி பார்த்தா அந்த சுவாமிஜி அந்த பெட்டியில குழந்தையை மட்டும் இல்ல கௌசல்யாவுடைய ஆத்மாவையும் அந்த பெட்டியில வச்சிருந்திருக்காங்க. அந்த பெட்டியை தான் நீங்க அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள இருந்த கௌசல்யாவுடைய ஆத்மா உங்களுடைய பொண்டாட்டி நித்யாவுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. இப்போ நித்யாவுடைய உடம்புல கௌசல்யாவுடைய ஆத்மா எதுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறத விட இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கொஞ்சம் விசாரிங்க. அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா நித்யாவோட வயித்துல இருக்கிற குழந்தைய முஸ்தபா கொன்னு போட்டுன்னு சொல்லிட்டு போனதுக்கு கௌசல்யா நித்யாவோட உடம்புக்குள்ள வந்து முஸ்தபாவை கொன்னுட்டதா சொல்றீங்களா? சார், இந்த புத்தகத்தை சுவாமிஜி எப்ப எழுதினாரு? பாவம், அவ சாவ கிடக்கும் போது என்ன ஞானம் வந்துச்சோ தெரியல. இந்த புக்கை எழுதிட்டு செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த புக்ல இருந்து அந்த வம்சத்தை பத்தி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இந்த கேஸ் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேய் ஒரு நல்ல வேலையை தான் செஞ்சிருக்கு. செத்தவன் ஒன்னும் மகாத்மா இல்லையே. அனுமதி இல்லாம குவாரி நடத்தி அப்பாவி மக்களை கொண்டு போட்டிருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு தான் இந்த தண்டனை. விஜய், யோசனை பண்ணாதீங்க. உங்க வீட்டுக்கு போய் நித்யாவோட இயல்பா இருங்க. எப்பவும் அவங்க கூடயே இருந்து கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு பரிகாரம் இருக்கும். நீங்க கிளம்புங்க, கூட்டிட்டு போங்க. சார், போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். விஜய், விஜய் என்னாச்சு? போலீஸ் எதுக்காக உன்னை கூட்டிட்டு போனாங்க? விஜய், விஜய்,
அது ஒண்ணு இல்லம்மா, விட்டுரு. இல்ல போலீஸ் உன்னை கூட்டிட்டு போயிருக்காங்க, எதுவுமே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, விடேம்மா. சொல்றியா இல்லையா? அது குவாரி ஓனர் முஸ்தபா யாரோ கொலை பண்ணிட்டாங்களாமா. விசாரணை பண்றதுக்காக என்ன கூட்டு போனாங்க. நான் அந்த கொலையை பண்ணலன்னு என்ன விட்டேன். குவாரி ஓனர் முஸ்தபா செத்துட்டானா? எப்படி? சொல்ல விஜய். அதை விடுமா, அவ என்ன மகாத்மாவா? நீ சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலையா? வா, நீ முதல்ல வா, முதல்ல சாப்பிடலாம். வா, நீ வா, சொல்றது கேளு. வா வா. விஜய், 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 என்னை யாரோ கொல்ல வராங்க விஜய். விஜய், விஜய், சீக்கிரம் வாங்க விஜய். நித்யா? சீக்கிரம் இங்க வாங்க விஜய். விஜய், ப்ளீஸ் வாங்க விஜய். விஜய், விஜய், என்னை காப்பாத்து விஜய். நித்யா, அம்மா, எங்க இருக்க நீ? விஜய். நித்யா, ஐயோ விஜய், சீக்கிரமா வாங்க. எங்க இருக்க நித்யா? நித்யா, 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 சார், நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பக்கத்து ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்காரு சார். இந்த பேய் பூதெல்லாம் விரட்டுற விஷயத்துல அவரு ரொம்ப பெரிய ஆளாம் சார். இந்த ஊர்ல யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சுன்னா அவர்தான் சார் விரட்டுவாரு. நாம அந்த ஆளு இங்க வர சொல்லி பூஜை பண்ணுவோமா சார்? இல்ல பூபதி, விபூதியை போட்டு பேய ஓட்டுறாங்க அப்படின்னும் போது ஆவி வெளியே வருமான்னு? அந்த மாதிரி மந்திரவாதிகளை நான் எப்படிங்க நம்புறது?
வேண்டாம், சரியா வராது. யார் எப்படி இருந்தா என்ன சார்? நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா அதுவே போதும்ல சார். என் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா உயிரை காப்பாத்து வரல. வர சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. அடம் பிடிக்காத. அமைதியா இருமா. இருமா. எதுக்காக வந்திருக்க? யாருன்னு? போயிடு. இந்த உடம்ப விட்டு போயிடு. போ, வெளியில போ. போயிடு. யாருக்கிட்ட? போ, போ சொல்றல. போயிடு. இந்த உடலை விட்டு போயிடு. யாருன்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஏய். சொல்லு. யாரு? யாருனே கேக்குறான்னு சொல்லு. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? என்ன தைரியம்? ஏய், சொல்லு. யாருனே கேக்குறான்ல. கோபத்துக்கு ஆளாகாத. அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகாத. சொல்லு. சொல்லு. கேக்குறான்ல. சொல்லு. யோ, எந்திரியா முதல்ல. எந்திரியா முதல்ல. அம்பே, வெளியே போயா. ஏய், என்னையா பண்ணிட்டு இருக்க? இப்படியே போட்டு அடிப்ப? கர்ப்பமா இருக்காயா? வேப்பிலையா அடிச்சா ஆத்மா வழி வந்துருமா? பூஜை பண்றேன்னு சொல்லி அவளை அடிச்சிட்டு இருக்க நீ. பூஜை வேணாம், ஒண்ணு வேணாம். போயா இங்கிருந்து. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இல்ல சார், சாரி சார், தப்பா ஆயிடுச்சு சார். நித்யா, 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 ஐம் சாரி. என்ன நீ மன்னிச்சிருமா? நித்யா, நித்யா, ஐம் சாரி. ஐம் சாரி. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அம்மாக்க போறேன்ற சந்தோஷத்துல இருக்கா. அந்த ஆவியால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. அது இந்த பூஜை, வேப்பலையால அடிக்கிறது, இது எல்லாமே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே இல்லைன்னு. நித்யா கர்ப்பமா வேற இருக்கா. அவளுக்கும் அவ வயிற்றுல இருக்க என் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவள் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். விஜய், நான் ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு ஆளை பத்தி படிச்சிருக்கேன். ப்ரொஃபசர் ஸ்ரீதர் அவர் பேரு. அவரு மதுரையில ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாராம்.
அவருக்குள்ள ஒரு விசேஷமான பவர் இருக்கிறதா நான் படிச்சேன். இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது அவருடைய உடம்பால அந்த எனர்ஜியை உள்ள கொண்டு போய் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணி கட்டி போடுறதுல எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். அவரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாமே. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இது அன்னைக்கு என் மனசுக்கு தோணுது. இல்லங்க, யாரு நீங்க? ப்ரொஃபசர் ஸ்ரீதர் பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இல்ல, அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. நீங்க யாரு? ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் இல்ல பேச. சார், அவர் யார்கிட்டயும் பேச மாட்டார் சார். இவர் ஒரு பிரச்சனையில இருக்காரு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். கொஞ்சம் பார்ப்பா. சரி வாங்க. விஜய் வா வா வா. சார், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்திருக்காங்க. போய் உட்காருங்க. வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க விஜய். ப்ரொஃபசர், என் பேரு விஜய். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வரேன். அங்க சிவில் இன்ஜினியரா இருக்கேன். இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ப்ரொஃபசர், என்னோட பொண்டாட்டி உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா பூந்துருச்சு. அவ ரொம்ப கஷ்டப்படுறா ப்ரொஃபசர். தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சாரி, அது நடக்காது. ப்ரொஃபசர், அது ப்ளீஸ், அவ கர்ப்பமா இருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் தான் சொன்ன எல்லாம் முடியாதுன்னு. கிளம்புங்க. என் பொண்டாட்டியோட இடத்துல உங்க மகன் இருந்தார்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபசரோட ஃபேமிலி எல்லாம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து அவர் இப்படிதான் சார் இருக்காரு. சரிங்க சார், நான் கிளம்புறேன். பை. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லைன்னு. இவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு வந்தா இப்படி சொல்லிட்டாரு. என்னடி பண்ண? என் குழந்தைய கொல்ல முயற்சி பண்றியா? யாரு உன்னை அனுப்புறது? என்னாச்சு? என்னாச்சுமா? முதலாளி ஐயா, பால்ல குங்குமப்பூ கலந்து கொடுத்தா குழந்தை நல்லா வளருன்னு சொன்ன. ஆனா அவங்க என்னடான்னா, என் குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொல்றியா அப்படின்னு என்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல வராங்க. நீங்க மட்டும் வராம போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். சரிம்மா, நீங்க கிளம்புங்க.
சார் போன விஷயம் என்னாச்சு சார்? இல்ல அவர் வரல. என் பொண்டாட்டி இடத்துல உங்க மகன் இருந்தானா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? என் பொண்டாட்டி இடத்துல உங்க மகன் இருந்தானா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ப்ரொஃபசர், தேங்க்யூ. நீங்க வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்க மனைவியை பார்க்கலாமா? கண்டிப்பா ப்ரொஃபசர், வாங்க. வாங்க. ப்ரொஃபசர், அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி இந்த ப்ராப்ளத்துல இருந்து அவளை வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். முதல்ல கர்ப்பமானப்போ கருவிலேயே குழந்தை இறந்துருச்சு. இந்த தடவையும் ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது மனுஷங்கிறவன் அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு பரிகாரம் பண்ணணும். பிரச்சனைங்கிறது ஒரு பூட்டா இருந்துச்சுன்னா பரிகாரங்கிறது அதை ஓபன் பண்ற ஒரு சாவியா இருக்கும். சரியான சாவி கையில கிடைக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம் அந்த சாவி யார்கிட்ட இருக்கு. வித்யா, வித்யா, பிடிங்க. வித்யா, 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 வித்யா. கௌசல்யா, கௌசல்யா, கௌசல்யா.
கௌசல்யா, எந்திரி. கௌசல்யா, இப்ப சொல்லு, நீ எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புல வந்திருக்க? உன்னோட எண்ணம் தான் என்ன? கொல்லணும். நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். வாய்ப்பு இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல கௌசல்யா, வாய்ப்பு இல்ல. இந்த உடம்பு உன்னோடது இல்ல. இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற குழந்தையும் உன்னோடது இல்ல. இவங்களை விட்டுட்டு போயிடு. போக மாட்டேன். இவங்க உடம்ப விட்டு போயிடு. போக மாட்டேன். போக மாட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ ஏற்கனவே செத்து போயிட்ட. நான் நம்ப மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். இன்னொருத்தர் உடம்புக்குள்ள வந்து நீ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பண்றது பெரிய தப்பு. நீ பண்றது சரியில்லை. இந்த உடம்ப விட்டு நீ இப்பவே போயிடு. விட்டுட்டு போயிடு. நான் போக மாட்டேன். உன்னோட ஆட்டம் இது. போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நீ போக மாட்டேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். போக முடியாது. என்ன வேணும் உனக்கு? குழந்தை. இந்த குழந்தை எனக்கு வேணும். எல்லா அம்மாக்களும் மாதிரி என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த குழந்தைய அழகா தாலாட்டி வளர்க்கணும். அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப நீ நான் சொல்ற பேச்ச கேளு. இந்த உடம்ப விட்டு போயிடு. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கண்டிப்பா விட போறது கிடையாது. கொல்ல போறேன். நான் கொல்லதான் போறேன். அதுக்கு யாராவது பொறுக்க வந்தா நான் உங்களைய விட மாட்டேன். உங்களை விட்டுட்டு போயிடு. போயிடு. இல்லையா? இந்த சத்தத்தை நிறுத்த என்னால முடியல. அவளை பிடிங்க.
ப்ரொஃபசர், தேங்க்யூ. நீங்க வராம போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து எங்களால வெளியே வந்திருக்கவே முடியாது. தேங்க்ஸ் அகேன். விஜய், உங்க மனைவியோட உடம்புல எந்த ஆத்மாவும் இல்ல. வாட்? ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். பிரிட்ஜில் அந்த ட்ரங்க் கிடைச்சப்போ அதுல இருந்த எலும்ப பார்த்த உடனே மேடம் ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க சார். எங்க மேடம் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத கௌசல்யா. என் குழந்தை எதுவும் பண்ணிடாத, என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத, என் குழந்தை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யா எங்க வீட்டுக்கு வந்து கௌசல்யாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் புக்ல படிச்சது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொன்னேன். கௌசல்யாவுடைய குழந்தை ராட்சச குழந்தை இல்லைன்னு எவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த ஊர்க்காரங்க நம்பவே இல்லைம்மா. பாவம், பிறக்கும் போது கெமிக்கல் ரியாக்ஷனோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலி அந்த பெட்டிக்குள்ள கௌசல்யாவுடைய ஆத்மாவும் இருந்திருக்கு. உங்க வீட்டுக்கார அவசரப்பட்டு அந்த பெட்டியை திறந்துட்டாரோன்னு தோணுது. இங்க பாரு விஜய், கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது கர்ப்பமா ஆனதுல இருந்து குழந்தை வெளியே வர்ற வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பான மனநிலைமையில இருக்கணும். நெகட்டிவ் எண்ணங்களா இருக்கட்டும், பாசிட்டிவ் எண்ணங்களா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா அவங்க மனசுக்குள்ள யார வேணாலும் கொண்டு போயிடுவாங்க. இப்போ உங்க மனைவிய பத்தி சொல்றதா இருந்தா 2 தடவை மிஸ்கரேஜ் ஆகி 3வது தடவையா கர்ப்பமா இருக்கிறதுனால மத்த எல்லா கர்ப்பிணிகளை விட 10 மடங்கு அதிக கவனமா இருக்கணும். இவ்வளவு கவனமா இருக்கிற உங்க மனைவி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரங்க்குள்ள இருக்கிற அந்த எலும்பு கூட பாத்திருக்காங்க. சில கட்டுக்கதைகளை கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த பழங்குடி வம்சத்துல ஒரு ராட்சச குழந்தை பிறந்ததாமா. அதுவும் ரொம்ப விகாரமா இருந்ததாமா. சின்ன உடம்பு, பெரிய தலை. அப்புறம் இந்த ஞானி சொன்ன கௌசல்யாவோட கதையை கேட்டுட்டு ஒருவேளை அந்த கௌசல்யாவால தன் குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு தன்னோட குழந்தைய அவ பறிச்சுப்பாளோ அப்படின்னுட்டு அவங்க ரொம்பவே பயந்து அவங்களோட மனசளவுல இந்த டிஸ் அசோசியேட்டிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோயாளி மாதிரி அவங்களே மாறிட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி நாடகம்லாம் எதுக்குன்னு புரியல. இங்க பாருங்க, கௌசல்யாவோட ஆத்மா இங்க இல்லவே இல்லை. கௌசல்யாவோட ஆத்மா இருக்கிறது நித்யாவோட மைண்ட்ல. அவங்க உடம்புல கௌசல்யாவோட ஆத்மா இருக்குங்கிற பிரமைய அவங்களோட மைண்ட்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோங்கிறத அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் நாம இந்த மாதிரி எல்லாம் டிராமா போட வேண்டியதா இருந்தது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட காயத்துக்காகவும் மனசளவுல ஏற்பட்ட காயத்துக்காகவும் நாம கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டலி வீக்கா இருக்கிற சில கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு இந்த மனநோய்ங்கிறது அவங்களுக்குள்ள சாதாரணமாவே வந்துடும். சில ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பேய், பூதம், காத்து கருப்பு பிடிச்சிருக்குன்னு நம்புவாங்க. எல்லாமே மூட நம்பிக்கை. என்னால நம்பவே முடியல சார். நம்பிதான் ஆகணும். விஜய், பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஷி நீட்ஸ் சைக்காலஜி தெரப்பி. ஒரு 2-3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ எ சைக்கியாட்ரிஸ்ட். நீங்க அவரை பார்த்து உங்க மனைவியை பத்திய எல்லா விவரங்களையும் சொல்லுங்க. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுப்பாரு. அப்புறம் விஜய், ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்பவே அதிகமா நீங்க அவங்க பக்கத்திலேயே இருந்து அவங்கள பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பூபதி, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக
புது இன்ஜினியர் வரப்போறாரு. அவரே மத்த எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தேங்க்யூ. நல்லதே நடக்கும். அம்மா வரேன். சார், நீங்களும் மேடமும் இந்த ஊரை விட்டு போறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். என்ன பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க. ஆனா நித்யாக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். அவளை நான் தான் பாத்துக்கணும். வரேன். Thank you.